ஹலோ, நான் இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா வேர்ட் வாலை பற்றியானது. இந்த வேர்ட் வாலானது நிறைய டீச்சர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சிகள் கொடுக்கும்போது இந்த வேர்ட் வாலை யூஸ் பண்ணி அவங்கள பயிற்சிகள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் லொக் ஆகிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் ஆக்டிவிட்டி வந்து நான் கொடுக்கணும். க்ரியேட் ஆக்டிவிட்டி கொடுத்தோடனே உங்களுக்கு இது போல் லிஸ்ட்டில் வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணலாம். எது போல் பயிற்சி ஒரு டைப் வந்து நீங்கள் செய்யணுன்றது. ஓகே, நாங்கள் கிளிக் பண்ணது வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இதில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் ஆக்டிவிட்டி டைட்டில் வந்து டைப் பண்ணலாம். ஸோ ஐசிடி கிரேட் 6 வந்து நான் டைப் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு டைப் பண்ண முடியுமா இருக்குது. அந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு மவுஸ் ஆனது ஒரு உள்ளீட்டு சாதனம்னு வந்து டைப் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆட்னு ஐட்டம்ன்றதை வந்து கிளிக் பண்ணி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மானிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம் என்று உண்மையான அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து நான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாங்கள் பிழையான ஸ்டேட்மெண்ட்டில் எங்களுக்கு நாங்கள் டைப் பண்ணலாம். ஸோ உலகம் தட்டையானது, அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ மானிட்டர் ஒரு உள்ளீட்டு சாதனம், அது ஒரு மானிட்டரோட வெளியீட்டு சாதனம். ஸோ அதை உள்ளீட்டு சாதனம் வந்து ஒரு பிழையான ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட். ஸோ அதை வந்து நாங்கள் டைப் பண்ணுறோம். ஸோ மறுவா ஆட் ஐட்டம் கொடுத்து நான் கீபோர்டு ஒரு வெளியீட்டு சாதனம்ன்ற பிழையான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டைப் பண்ணி டன் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் சர்வ் பண்ண பிறகு அதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு முந்தைய எங்களுக்கு தேவையான ஸ்பீட், லீட் அபவுட் தேவைண்டா லீட் அபவுட் எல்லா செட்டிங்ஸும் செஞ்ச பிறகு ஷேரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு போகலாம். போய்த்து அதில் செட் அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி நாங்கள் போன பிறகு எங்களுக்கு அதை வந்து காப்பி பண்ணி அந்த குரூப்பில் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ணேன்டா உங்களுக்கு இது போல் இது வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டு காட்டும். ஸோ அவர் நேமை வந்து டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன்டா அந்த குறிப்பிட்ட அந்த அசைன்மெண்ட் உள்ளே போகும். ஸோ அசைன்மெண்ட் உள்ளுக்கு வந்து இது போல் தான் இருக்கும். ஸோ கீபோர்டு ஒரு உள்ளீட்டு சாதனம், அது பிள்ளையா சரியான்றது வந்து எங்களுக்கு அந்த புள்ளுகளுக்கு வந்து கிளிக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி 6 கொஷின்ஸும் வந்து அவங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். காட்டின பிறகு ஸோ இறுதியில் வந்து அவங்களுக்கான அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து காட்டும். ஓகே.